ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு கிடைச்ச கவர்மெண்ட் லேப்டாப்போட கீபோர்டில் இருக்கிற கீயை மட்டும் தனியாக கலட்டி அது உள்ளுக்கு இருக்கிற டெஸ்ட்டை மட்டும் எப்படி க்ளீன் பண்ணி கரெக்டாக திரும்ப அதே மாதிரி எப்படி இன்செர்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லைனா ஏனோ தானோ கழட்டி கண்டிப்பாக கீயை உடச்சிருவீங்க. ஏன்னா நான் உடச்சிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்போஸ் மறந்துருக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி கீ கழட்டணும் பார்த்தீங்கன்னா, அதோட கீழ் சைடை அப்படியே நகத்தால் அப்படியே தூக்கிக்கிங்க. அப்படியே அப் பண்ணிவிட்டு மேல் சைடை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்துங்க, இந்த மாதிரி லைட்டாக தூக்கிட்டு அதை அப்படியே கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா கழண்டு வந்துடும். இதை கழட்டும்போது கவனிச்சிக்கிங்க, இதில் ஒரு கிளிப்பு மாட்டியிருக்கும். அந்த கிளிப்பு உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் கீ லாக் பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டு சரியாக ஒர்க்கே ஆகலை. சில கீ ஆட்டோமேட்டிக்காலாம் ஏதோ ப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சரி கழட்டி க்ளீன் பண்ணிடலான்னு பார்க்கும்போது தான் இவ்வளோ டஸ்ட்டை நானே பார்த்தேன். வந்துடும். அதில் அந்த கிளிப் ஒன்று மாட்டியிருக்கும் பாருங்கள், அது கவனமாக நீங்கள் அந்த கிளிப்பை சேர்த்து கழட்டிடக்கூடாது. கழட்டினீங்கன்னா உடையிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நான் முதல்ல ஒரு கீயை கழட்டினேன், அது அந்த மாதிரி தான் நான் கவனிக்கலை, அது உடஞ்சிருச்சு. இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த டேபு, கேப்ஸ் லாக் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு கம்பி வச்சுட்டு. அதை நீங்கள் பார்த்து தான் கழட்டணும். அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் கையோட, அப்புறம் உடஞ்சி போயிடும். பார்த்துக்குங்க. இந்த சேஃப்டி கீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கழட்ட, அதனால் பார்த்தே கழட்டிக்குங்க. நம்ம இந்த கீயை கழட்டிட்டு வந்துடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கழட்டிடலாம். அந்த ஷிஃப்ட்டு, கேப்ஸ் லாக்கு, என்ட்ரு அந்த கீ தான் கொஞ்சம் ஒரு கிளிப்பு மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. மேலே இருக்கிற அந்த கீ செய்யும் அதே தான். இதில் பார்த்தீங்கன்னா அதோட கீ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். அப்போ நீங்கள் ரைட் சைடு அப்படியே லைட்டாக தூக்குனீங்கன்னா போதும், இதை சிம்பிளாக கழட்டிடலாம். இப்போ பார்த்தீங்களா, அதோட கிளிப்பு பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கீயையும் கழட்டியாச்சு. டெஸ்ட்டை காமிச்சு தரேன் பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்னு. ஓகே, இனி நம்ம கூட்டி பெருக்க தொடங்க வேண்டியது தான். இது கூட்டி பெருக்குன்னா விளக்க மாதிரி தான் தேவை, ஆனால் அவ்வளோ குப்பை இருக்குது இதுக்குள்ளே. நமக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு கிடச்சி, அதை வச்சு கூட்டி பார்க்கலாம் வருதான்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு இது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் இன்னும் போகல பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிற அந்த லாக்கையும் கழட்டுனா க்ளீன் பண்ணலாம், ஆனால் கழட்டுனா ரிஸ்க்கு தான். இங்கே பாருங்கள், ஒரு கீழே அந்த கீ லாக்கு தனியாக கையோட கழண்டு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அங்கே செட்டாக இருக்கும். அந்த கீக்கு மேலே இருக்கிறது அது கழண்டு வந்துருச்சு. இதை கழட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம், ஆனால் எல்லாம் கழட்டுனா அது உடஞ்சிரும். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, உடைய நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதை கழட்டாதீங்க, மேலே இருக்க கீயை மட்டும் கழட்டினா போதும். இது பாருங்கள், இது உள்ளுக்கு இன்னும் டஸ்ட் இருக்குது. கிளியராக இந்த பெரிய ப்ரஷ்ஷனால் க்ளீன் பண்ண முடியலை. அதனால் நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கங்க, ஒரு பழைய ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை கிளியராக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஒரு 80% க்ளீன் பண்ணியாச்சு நம்ம. இன்னும் அதுக்கு உள்ளே தான் டஸ்ட் இருக்குது, அதை கிளியராக க்ளீன் பண்ண முடியலை. ஓகே, இனி நம்ம கீயெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஒவ்வொரு கீயிலையும் 3 மாடல் இருக்குது. இந்த ஸ்பேஸ் கீ பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலு. அப்புறம் ஷிஃப்ட்டு கீ சேம் இதே மாடல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வரும் பார்த்தீங்கன்னா F1, F2 அது ஒவ்வொரு மாடலு. அப்புறம் இந்த லெட்டர்ஸு அது ஒவ்வொரு மாடலு. என்ட்ரும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த கிளிப் இருக்கிற ஒரு மாடலு தான் என்ட்ரு. அப்போ இதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் கீ எடுத்துக்கலாம். இந்த கம்பி பார்த்தீங்கன்னா இந்த ஹோலில் வரணும். இந்த ஹோலில் தெரியுதுங்களா, இந்த ஹோலில் வரணும். இந்த ஹோலில் இந்த 2 சைடும் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடலாம்.
கழட்டுறதெல்லாம் ஈஸி தான், ஆனால் மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஓகேங்க பாருங்கள். இப்போ 2 இதுலேயும் இன்செர்ட் பண்ணியாச்சு உள்ளுக்கு பாருங்க. இனி நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, அடுத்தது நம்ம இந்த எஸ்கேப்பு தானே இங்கே வரும் ஃபஸ்ட்டு, எஸ்கேப்பு கீ. அது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். அப்புறம் வெளியெல்லாம் வராது. அடுத்து பேக் ஸ்பேஸ் கீ, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. ஃபோட்டோ எடுக்கலைன்னா அப்புறம் கீயை எந்த இடத்துல ஒவ்வொரு கீ இருக்குனுங்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். டேபு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஓகே, அவ்வளோதாங்க. ப்ரெஸ் பண்ணிட்டா செட் ஆகிடும். ஷிஃப்ட் கீ, ஓகே. அடுத்து லெட்டர்ஸ் கீ சேம் அதே தான். இப்படி கரெக்டாக அந்த லெட்டர்ஸை வச்சுக்கோங்க. லெட்டர்ஸை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான், செட் ஆகிரும். சேம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கீயை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளாவே இதை சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். டெஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.